இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய குழந்தைங்க வந்து படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் காலேஜ் போறாங்க. காலேஜ் போகும்போது என்னன்னு என்ன ஆட்டோமேட்டிக்கா ஒரு வீட்டுல சொல்றாங்க, எனக்கு ஒரு வண்டி வேணும், நல்லா இந்த வண்டி வேணும், அந்த வண்டி வேணும்னு சொல்லி கேட்கிறார்கள். சோ ஃபாதர் மதர்ஸும் அவங்களுக்கு வந்து வண்டியை வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. இருந்தாலும் வண்டி வாங்கும் பொழுது என்னன்னு கேட்டா, இயற்கையாகவே என்னன்னு கேட்டா ஆர்டிஓ ஆபீஸ்ல ஒரு நம்பர் கொடுக்கிறார்கள். இதுல பர்டிகுலரா நாம வந்து கேட்டு என்னன்னா சில நம்பர் வந்து நம்ம தேர்வு செய்யறோம். நம்ம டேட் ஆஃப் பர்த் தகுந்த மாதிரி நினைக்கிறேன், எனக்கு வந்து வண்டி நம்பர் டோட்டல் எல்லாம் கூட்டினா ஒரு 33ல வரணும், அல்ல 37ல வரணும், அல்லது ஒரு 55ல வரணும், 59 வரணும், அல்ல 64ல வரணும், இப்படி சம்திங் நம்ம கேட்டுதுங்கிறோம். சோ இப்படி இருக்கும் பொழுது என்ன கேட்டீங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமல என்னன்னா ஒரு சிலருக்கு நல்ல நம்பர் வந்துடலாம், தெரிஞ்சோ தெரியாமல ஓரளவுக்கு ஒரு சரியில்லாத எண் வரலாம். இப்படி பர்டிகுலரா பார்க்கும் பொழுது அப்போ வண்டி வந்து சில நேரம் என்னன்னு கேட்டா திருட்டு போறதுக்கு கூட என்னன்னு கேட்டா வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்பதான் வாங்கிட்டு வந்திருப்பாரு. வாங்கிட்டு வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, கோவில்ல இருந்தா பூஜை போட்டு திரும்பி வராரு, பாத்தீங்கன்னா 2 வீலர் இருக்காது. அல்லது என்னன்னு கேட்டா இவர் சாவியை போட்டுட்டு அந்தான போயிட்டு மாலை வாங்க போவார், அதுக்குள்ள அது மாயமா மாறிடும். இப்படி எவ்வளவு கோவில்ல நடந்துட்டு இருக்கு, பாத்துருக்கீங்களா? அது மட்டும் இல்லாமல் இது 4 வீலர் கூட இந்த மாதிரி திருட்டு நிறைய போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காரணம், இந்த நியூமராலஜி முறைப்படி என்னன்னு அந்த நம்பர் சரியில்லை அப்படின்னா, யார் அந்த வண்டியை ஓட்டுறாரோ அவருக்கு செட் ஆகல அப்படின்னா கண்டிப்பா என்னன்னு கேட்டா அது திருட்டு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கு. சரி, நம்ம நம்பர் வந்து நியூமராலஜி பிரகாரம் நான் வாங்கல விடுங்க சார், எனக்கு வந்து அது மேல ஒரு நம்பிக்கை கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணால், சோ நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வண்டி வாங்கின உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தேங்காய் இருக்கும், அந்த தேங்காய் மேல வந்து 3 கண்ணு இருக்கும். அந்த 3 கண்ணுலயும் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 கற்பூரத்தை பத்த வச்சு அந்த வண்டியை வந்து என்னன்னு அந்த தேங்காய் அப்படி திருஷ்டி எடுக்கணும். கிளாக் வைஸ்ல 3 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ல 3 டைம்ஸ். சோ இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காயை வந்து உடைக்கணும் காளி தேவி முன்பாக. ஏன்னு கேட்டீங்கன்னா வண்டிக்கு அதிதேவதை வந்து என்னன்னு காளி தான். சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த காளிக்கு முன்னாடி இது மாதிரி செய்யப்பட்டால் என்னது அந்த திருஷ்டி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கு.